Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.4ல sum number 3 given பாருங்க. Find the vectors of magnitude 10 root 3 that are perpendicular to the plane which contains I cap plus 2 j cap plus k cap and I cap plus 3 j cap plus 4 k cap. அது क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வெக்டார்ஸை கண்டெயின் பண்ண மாதிரி அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டார்ஸோட மேக்னிடியூடு வந்து 10√3. அப்படி இருக்கிற வெக்டார் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இந்த ரெண்டு வெக்டார் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டாரை கண்டெயின் பண்ண மாதிரி பிளேன் இருக்குது. சரிங்களா? ஒரு வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் இருக்குது. அந்த பிளேனில் இந்த ரெண்டு வெக்டார் இருக்குது. அந்த ஒரு வெக்டாரோட மேக்னிடியூடு இது. அப்படி இருந்ததுன்னா அந்த வெக்டார் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. சரிங்களா? அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கா? இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஒரு யூனிட் வெக்டார் அது எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா ஏக்கு பிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரிங்களா? ஒருவேளை இதுக்கு மேக்னிடியூடு இருந்தால் அந்த மேக்னிடியூடை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் லாம்டான்னு. சரிங்களா? இப்போ முதல்ல இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாமா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரா? கிராஸ் ப்ராடக்ட் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோமா? கிராஸ் ப்ராடக்ட் அப்போ கண்டிப்பாக இது ஒரு வெக்டார் ப்ராடக்ட், அதனால் கண்டிப்பாக ஐ கேப் ஜே கேப் கே கேப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார்னா ஏ வெக்டாரோட ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ், பி வெக்டாரோட ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? இப்போ ஐ வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ கேப்பை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஐயோட ரோவையும் காலமையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 4 மைனஸ் 3 × 1 மைனஸ் ஜே கேப். அப்போ இந்த காலம் இந்த ரோவை விட்டுருங்க. 1 × 4 மைனஸ் 1 × 1 ப்ளஸ் கே கேப். அப்போ இந்த காலமையும் ரோவை விட்டுருங்க. 1 × 3 மைனஸ் 1 × 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 4s are 8 மைனஸ் 3 1 is 3 j × 1 4 is 4 மைனஸ் 1 1 is 1 ப்ளஸ் கே கேப் 1 3 is 3 1 2 is 2. சேம் சைனை ஆட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைன், ஸோ சப்ராக்ட் பண்ணிடுங்க. 8 மைனஸ் 3 5 4 மைனஸ் 1 3 3 மைனஸ் 2 1. இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால 3க்கு முன்னாடி நெகட்டிவ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அங்கே என்ன இருந்துச்சா? ஐக்கு முன்னாடி 5 இருந்துச்சா? ஜேக்கு முன்னாடி -3 இருந்துச்சா? கேக்கு முன்னாடி 1 இருந்துச்சா? ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுங்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா √35. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ யூனிட் வெக்டார் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த வெக்டார் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் இஸ், நம்ம யூனிட் வெக்டார் மட்டும்தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் பை √35. பட் இந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளவு? 10√3. அதை இங்கே சேர்த்துக்கணும்னு சொன்னோமா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10√3 பை √35 இன்ட்டு 5 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் கே கேப். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.